நேற்று கோரா அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். அது வந்து ஃபஸ்ட் சீரிஸ் நாங்கள் வந்து பார்த்துட்டேன். செகண்ட் சீரிஸ் வந்து நேற்று வந்து போட்டிருந்தேன். சாப்பிடும்போது ஏதாவது ஒன்று பார்ப்போம். அப்படி ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 எபிசோடு தான் ஒரு 3 எபிசோடு 4 எபிசோடு 6 எபிசோடு நினைக்கிறேன். ஒரு 4 எபிசோடு போயிட்டுருக்கு. டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் விவாகரத்து குறித்து மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஜாக்கி டிவியில் பேசியிருந்தோம். முக்கியமாக வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வந்து ஒரு விவாகரத்து விஷயத்தை வந்து பேசியிருந்தோம். ஆனால் ஆக்சுவலி அது வி டிட்ன்ட் மீன் தட். பட் வேறு எதுவுமே இல்லைன்னும் போது அதை வந்து அன்றைக்கி காலைல போடலான்னு பார்த்தா அன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே ஆக்சுவலாக. ஸோ பெரிய மொக்கை என்னடா இது ஒரு காதலை கொண்டாடுற ஒரு இடத்துல வந்து நம்ம விவாகரத்தை பற்றி பேசுகிறோமே அப்படின்ட்டு. இந்த இடத்துலையும் ஒரு என்ன சொல்கிறது, திருமணம் மீறிய ஒரு உறவா ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் நம்ம வந்து சில நிலைப்பாடுகள் வந்து பட்டுன்னு எடுத்துருவோம். இந்த கதையினுடைய அதை சொல்லுனா நல்லாயிருக்கும் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த எபிசோடில் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் அப்படின்றதும், இந்த அஃபேரில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதும், அதில் உணர்ச்சிவசப்படும் போது நிறைய இழப்புகள் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நிறைய இழப்புகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது ஒரு திரைப்படம் மூலமாக ஒரு சீரியல் மூலமாக அது வரும்பொழுது அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். கணவன் மனைவி உறவு குறித்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து அந்த பொசசிவ் வந்து கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி நிறையவே இருக்கும். முக்கியமாக வந்து மதிக்கவே மதிக்காத கணவனாக இருந்தாலும் கூட அதே கணவன் வந்து யாராவது ஒரு பொண்ணு கூட பேசும்போது அவங்களாம் தாங்க முடியாது. இத்தனைக்கும் அவங்க வந்து அந்த கணவனை வந்து 10 நிமிஷம் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதே கணவன் வந்து ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா அந்த பெண்ணால் தாங்கிக்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. அவன்லாம் அப்படி பேசவே மாட்டான், அவர் அப்படி நடந்துக்கவே மாட்டார், அவர் வந்து இருக்கலாம் போன மாதிரி இருப்பார் எதுவும், ஆனால் இப்படிலாம் செய்ய மாட்டார், நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் அவங்களும். அவள் வந்து கொஞ்சம் மூடி டைப் தான், ஆனால் இந்த விஷயத்துக்குலாம் அவளுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பேசுகிற நிறைய கணவன்மார்கள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் பழகிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகான ஒரு உறவில் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து அலட்சியம் காமிக்கும் போது தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஓகேவா? அதனால தான் வெயில் கவிதையை வந்து நாங்கள் அழகாக சொல்லியிருந்தோம். உங்கள் அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்கள் கணவனுக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ பிடித்தமானது ஒருவர் உங்களை எதிரிலேயே இருப்பார் என்று நினைத்து கொள்ளுங்கள்னு வாங்க. அவங்கள வசியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஆளு உங்க எதிரில இருக்காரு. அது எங்க வேணாலும் இருக்கலாம். அது ஏன் அதை நம்ம சொல்றாங்க அப்படின்னா, ஏனென்றால் மனது அப்படிதான். நம்மளை பார்த்துக்கிற, நம்மளை கவர்க்கிற, நம்ம கூட பேசுகிற, நம்ம கூட உரையாடுற, நம்மளை மதிக்கக்கூடிய எல்லார் மேலேயும் இந்த கணவனோ மனைவியோ யாருக்காக இருந்தாலும் அந்த ஃபீல் வரும். இது பேசிக். இந்த ஃபீலிங்கை இங்கே இந்தியாவை மட்டும் இல்லை உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே என்ன, அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன அலட்சியம் காமிப்பாங்க. இப்போ அதுவும் இந்தியா போன்ற ஒரு பிற்போக்குத்தனமான தாட் ப்ராசஸ் இருக்கிற நாடுகளில் வந்து என்னென்னா, கல்யாணம் பண்ணிட்டு அந்த நாய் என் காலுக்கு கீழே, அந்த சனி என் கூட தான் வாழ்ந்தாகணும், போனா அப்புறம் குடும்பமான இருக்குது, அந்த மானம் இருக்குது, இந்த மானம் இருக்குன்னு அது ஒரு டிஃபரன்ஷன் வச்சுருப்பாங்க. அதனாலே அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு சகிச்சுக்கிட்டு வாழற விஷயங்களும் இங்கே இருக்குது. இருங்க நான் பேசி முடிச்சிடறேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியுது, உங்கள் ஆர்வம் புரியுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்டை 2 பேருமே கல்யாணத்துக்கு பிறகும் கொடுக்கும்போது அந்த உறவு சுகப்படும். ஓகே, அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அண்ணன் விஷயங்களை அண்ணன் நீங்கள் நைட்டு பேசிட்டீங்கன்னா என்ன நடந்ததுன்னு பேசிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் குறையும். ஓகேவா? அதே மாதிரி பேசிக்னு ஒன்று இருக்குது. கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு பர்சனல் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இது உள்ளார நீங்கள் தொடர்ந்து போய் மூக்க நுழைக்கும் போதோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ ஒன்று போகும்போது அது இன்னும் வந்து பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும்னு நம்ம பேசியிருக்கோம். ப்ளீஸ். இதில் 2 விஷயங்கள் அப்போ நீங்கள் சொன்னதுனால அப்போ கை தூக்குனேன். இல்லை, இந்த எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பெண்களை காட்டிகிட்டு இருப்பாங்க. உதாரணத்திற்கு நாத்தனார், அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா ஏதோ ஒரு அந்த காரணங்கள் என்னென்னு ஜாக்கி சொல்லுவாங்க. அந்த காரணங்களுக்காக அவங்க கோச்சிட்டு இருக்காங்க, கணவர் மேலே டிவோர்ஸே அப்ளை பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஆனால் அதே இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இன்னொரு அவங்களோட மண்ணின்னு சொல்லுவோம்ல, அண்ணி, அவங்க வந்து என்னென்னா அவங்க அண்ணன் ஒய்ஃபு, அவங்க அண்ணன் தப்பே பண்ணிருப்பாரு, சொத்தையே எழுதி கொடுத்துருப்பாரு. யாரே? கீப்புக்கு. ஏன் வீட்டுல இருக்கிற எல்லா சொத்தையுமே காலி பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவங்க கூட தான் இருப்பாங்க. ஆமா, அவங்க கூட தான் இருப்பாங்க. அவருக்கு வந்து அவங்க அம்மாவை அப்படி பாத்துக்கோங்க, அத்தை உங்களுக்கு ஹீட்டர் போட்டிருக்கேன், நீங்க உள்ள வந்துருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா, பெண்களுக்கான ஒரு பெரிய கன்ஃபியூஷனை முக்கியமாக அந்த அப்ராட் ஓரளவு செட்டில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராடில் செட்டில் ஆகும்பொழுது ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அப்ராடில் இருக்கிற மாதிரி
செக்ஸ் வேற லவ் வேற அப்படிங்கறத அவங்களால பிரிச்சு பார்க்கவே முடியாது நம்ம பெண்களால. ஆனா அப்ராட்ல இருக்க மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அங்க அப்ராட் போயும் ஜாதி பாக்குறாங்கல்ல, ஜாதி சங்கங்கள் இருக்கிற மாதிரி பேசுற மாதிரி என்ன ஆளுங்கன்னு கேக்குற மாதிரி எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அந்த குழப்பங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்றேன். ஏன் இப்ப இவங்களும் ஒன்றும் பெரிய இது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஹோம் மேக்கராக தான் இருப்பாங்க அப்ராட்லேயுமே. அவங்க அண்ணியும் வீட்டில் ஹோம் மேக்கராக தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்னா அந்த அப்ராடில் இருக்கிற விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பணம் கையில் இருக்கும். பணத்தை ரொம்ப உரிமையாக அவரோட ஹஸ்பண்டோட பணத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு இவங்க மிரட்டுவாங்க. இப்போ அதுக்கு எதுக்கு மிரட்டுறாங்க அப்படின்ற விஷயம் சிம்பிள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கணவன் மனைவிக்கு வந்து பர்சனல் ஸ்பேஸ் எப்பயுமே உண்டு இருக்கணும் அப்படின்றதும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சந்தேக புத்தியோடையோ இல்லை சந்தேகமாகவோ நீங்கள் பார்க்கும்போது அது என்னன்னா பெரிய இடத்துக்கு எடுத்து போயிடும். ஒரு ட்ரஸ்ட்டு வந்து அது சந்தேகமாக மாறும்போது அதை எதிர்க்கு துணியை தான் தோணும். அந்த அந்த ட்ரஸ்ட்டை வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன் பர்சனல் ஸ்பேஸ். அவள் வாழ்க்கையை வாழ்கிறாள், நீங்கள் உங்கள் அவன் வாழ்க்கை வாழறான், 2 பேரும் வந்து ஒரு இடத்துல சந்திச்சு 2 பேரும் பகிர்ந்துட்டு வாழறீங்க, அவ்வளோதான். இந்த திருமணம்ன்ற அந்த சித்தாந்தமே எப்படின்னா 2 பேரும் தனித்தனி உணர்வுகளை கொண்டவர்கள் ஒரு புள்ளியில் ஒரு 20% ஒன்றா இருந்தால் கூட ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து திருமண பந்தத்தினுடைய பேஸ். அது ஆக்சுவலாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சில பகிர்தலுக்கும் சில புரிதல்களுக்கும் ஒரு இணைஞ்சு வாழறீங்க, அவ்வளோதான். 2 பேருமே யாருக்கும் அடிமை இல்லை, யாரோடையும் என்ன சொல்லுது கம்பல்சரிங்கிறது வந்து இந்த திருமண பந்தத்தில் ரொம்பவும் ப்ரெஷர் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனையே வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை அப்படி விடுங்க. இந்த விஷயம் ஏன் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சின்ன இந்த கதையை நான் பார்த்துட்டே வரேன். டக்குன்னு வந்து அடைச்சி அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தான்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க, குழந்தைங்க இருக்குது, ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த பொண்ணு வந்து அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து பஞ்சாபில் நடக்குது கதை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா கணவன் யாரோ ஒருத்தவங்க கூட சேட் பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்ல வர்றது வந்து ஃபோன் பேசல, சேட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது நாளைக்கு போகிற ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து சேட் பண்ணிட்டு இருப்பான். பாரு நீ என்ன இதில் கான்சென்ட்ரேட்டே பண்ணலன்னு சின்ன சாதாரணமாக ஆரம்பிக்கிற அந்த உரையாடல். அப்போ அவன் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து செக்இன் பண்ணிட்டியான்னு அவன் கேட்பான். நான் செக்இன்லாம் பண்ணிட்டேனேன்னு இவன் சொல்லுவான். எங்கே காட்டு செக்இன் பண்ணதை என்கிட்ட காமி அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன்னா அவன் செக்இன் பண்ணுறத விட ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான்னு இவளுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவன் வந்து எங்கள் ஃபோனை காமின்னு கேட்பான். ஃபோனை எதுக்கு நீ என்கிட்ட கேட்குற அப்படின்னு அங்கே வந்து சண்டை உருவாகும். இந்த புள்ளியிலேருந்து என்ன ஆகுன்னா இந்த சண்டை ஃபோனை கொடு அவன் கொடுக்கும்போது பலாரம் அடைஞ்சிருவான். இந்த ஃபோன் சண்டையில் வந்து பலார்னு அரைஞ்சிருவான். 2 பேருமே அமெரிக்காவில் இருக்கிறார்கள், 2 பேருமே நன்றாக படித்தவர்கள், 2 குழந்தைங்க இருக்குது. ஆனால் சேட் பண்ணன்னு பொய்ய சொல்லி அவன் யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு டவுட் வந்ததுக்கப்புறம் வந்து பொண்டாட்டி கேட்குறான். பொண்டாட்டி கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறான். திரும்ப வந்து பிடுங்கும்போது ஒரு கட்டத்தில் அரைஞ்சிடறான். அரைஞ்ச போது அந்த வீட்டில் வேலைக்காரி இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இந்த இப்போ யாரோ வந்து இந்த ராதிகா அவங்க கொடுத்த இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது படித்து வெளிநாட்டுக்கே போனாலும் ஒரு கணவன் மனைவி எப்படி டீல் பண்றது, அதாவது ஒரு பெண்ணை எப்படி டீல் பண்றது ஆண்களுக்கு தெரியவே இல்லை. அது முக்கியமாக எம்பவர்டா இருக்கிற ஒரு பெண்களோட வாழறதுக்கு இன்னும் நம்ம ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கவே படலை. ஒன்றும் இல்லை, காலடி நாய் செல்வியா மாதிரி டிபெண்டா வந்துட்டா முடிஞ்சது கடமையிரு. இது இந்த புறம்புக்கு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது இவங்களுக்கு ஆக்சுவலி. அதனால தான் அவங்களால நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டியர்ஸ், நிறையா செல்லங்கள் யாரோடையா இருந்தாலும் வந்து பேச முடியுது. அவங்களுக்கான அந்த இப்போ அவர் சொன்னார் இல்லையா கணவர் மனைவி அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ். என்ன கண்ணாடிக்கு மேலே கண்ணாடி போடுறீங்க? இல்லை நிறைய நீ சொல்லியிருந்தா தலைவனுக்கு மட்டும்தான் எந்த சப்ஜெக்ட் போட்டாலும் கண்ணாடி போட முடியும், கருப்பு கண்ணாடி. அதாவது எந்த சப்ஜெக்ட் வேணாலும் போடு, தலைவர் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அவனை அடிச்சிக்கவும் முடியாது, இந்த மாதிரி விஷயத்தில் கூட கண்ணாடி போடுவான் ஆள் அப்படின்ற மாதிரி போட்டுதான் கேசிஸ்ட் அப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு தலைவர். வேற என்ன பண்ணுறது? ஸோ அதனால அவங்களால அப்படி இருக்க முடியாது இல்லையா? இல்லைன்னா வந்து அதே தான் மொபைல் கொடு தான். ஆமாம், மொபைல் கொடு தான். அது ஒரு விஷயம். அது என்னென்னா அடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பெரிய அவமானம். அது வேலைக்காரி எதிர்க்கு அடிச்சாச்சு. அமெரிக்காவில் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் இருந்தும் ஒரு கோவத்தில் இந்த சம்பவம் நடந்துருது. இப்போ தான் வந்து புருஷன்காரனுக்கு உரைக்குதா, ஐயோயோ பொண்டாட்டியே நம்ம வந்து யார் எதிர்க்கு, அதுவும் வேலைக்காரி எதிர்க்க பப்ளிக்காக அடிச்சிட்டோம். அப்பங்கார வேற இருக்கான் உள்ளார வந்து, அப்பா வேற இருக்கான், அப்பங்காதில் விழுந்துற போது இப்போ எதுவும் பேசாத வீடு அப்படிலாம் சொல்லுவோம். அந்த உரையாடல் அப்படி போகும். ஓகே, அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குங்க. அவன் என்ன பண்ணுவான்னா கெஞ்சும் அதுக்கிட்ட, வெரி சாரி ஒன்று நடந்துடுச்சு,
நான் அடிச்சிட்டேன், என் ஃபோனை வேணாலும் வச்சுக்கோ. நான் வெறும் சேட் தான் பண்ணிட்டு இருந்தேன், என் ஃபோனையே கொடுத்துறேன். இங்கே தான் நல்லா கேட்டுங்க, நீ எதுக்காக நீங்கள் சண்டை போட்டீங்க அவங்ககிட்ட? ஃபோனை கொடுன்றது எதுக்கு? அவன் யாருக்கிட்டே அஃபேராக இருக்கான்னு நினைக்கிறீங்க. அவன் என்ன சொல்கிறான், வெறும் சேட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்துக்கு நான் இன்னொரு இடத்துக்கு எட்டு வரேனே. இப்போ நீங்கள் ஹக்குன்னு ஒரு விஷயம், இந்த ஹக்கில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சைடு ஹக் இருக்குது, சென்டர் ஹக் இருக்குது, இந்த ஹக் இருக்குன்னு ஏகப்பட்ட ஹக்ஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கண்குத்தி பாம்பாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த நிம்மதியே போயிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய இடத்துல இந்த உதாரணம் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவரோ ஒரு பொண்ணோட ஒரு ரூமில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது அங்கே அவர்கள் நட்பு ரீதியாக பேசிக்கிறாங்கன்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கலாம், அது வேறு மாதிரியும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறது இப்படி நினச்சா மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு என் பொண்ணு நேற்று என்ன பண்ணிச்சு, ஏதோ ஒரு ஆப்பு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஆப்பில் சேர்த்து விட்டாங்க. 360 தான். ஆமாம், ஏதோ ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் எல்லாம் சேர்த்து விட்டாளுங்க. இப்போ வந்து ஆபி அங்கே இருக்கா தெரியுமா, இவன் இங்கே இருக்கா தெரியுமா, எங்கே இருக்கா தெரியுமா, எல்லாரும் அங்கே இருக்காங்க அப்படின்னு ஈஸியாக அதில் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னாங்க. உடனே அப்பா நான் உன்னை சேர்த்து விட்டுட்டுமா அப்படின்னு என்னைய பொண்ணு கேட்டேன். நான் சொன்னேன், சிம்பிளான ஒரு விஷயம், எனக்கு நிறைய காதலிகள் இருக்கா, நான் ஏற்றி விட்டேன் பயங்கரமாக. எனக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க, நீ எந்த வீட்டுக்கு எங்கே இருக்கன்னே சொல்ல முடியாது, நான் என்னடி பண்ணுறது அப்படின்னும் போது அதனால தான் உன்னை கேட்குறேன், நீ முதல்ல என் கூட ஜாயின் பண்ணுறது. நானும் சொல்றேன், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நீ எங்க இருக்கன்னு நாங்க தெரியல, அப்பதான் ஜாயின் பண்ண, நீ வேணாம் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துக்கே நான் ஒரு விஷயம் வரேன். நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், நிம்மதி போயிடும். ஆக்சுவலாக இது எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, நீ என்ன நினைக்கிறன்றதை மட்டும் எதிராளி தெரிஞ்சுக்கிறான். அப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க, எவனுமே லைஃப் ஒய்ஃபோட இருக்கவே முடியாது, புருஷனோட இருக்க முடியாது, பொண்டாட்டியோட இருக்க முடியாது. இந்த தாம்பத்தியன்ற உருட்டு, இந்த கல்யாணன்ற உருட்டுலாம் அங்கே உடஞ்சி போயிடும். அவன் என்ன நினைக்கிறான்றதை மட்டும் வெளியில் ஸ்க்ரீனில் வந்துடுச்சுன்னு வச்சுக்காங்களேன், இந்த பாண்டு மயிறு மட்டை உனக்காகவே ஏங்குறேன், உனக்காக வாழறேன், உனக்காக உருகிறேன், இந்த கதை மயிறு எல்லாமே உடஞ்சி போயிடும். ஆனால் அப்போ எங்கே இந்த பாண்டு வந்து நின்றுக்கிட்டு போகுது, எந்த இடத்துல இது தொடருது அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே ப்ளஸ்ன்னு இருக்க முடியாது. லக்கி பாஸ்கர் சொல்ல அதே விஷயந்தான், வாழ்க்கையில் ஒரு 10 நிமிஷம் ஒன்று தப்புன்னா அதுக்காக அந்த நாளையே நான் நிராகரிக்க முடியாது. அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்கிறேன். ஏதோ ஒரு கருத்து முதல்ல எங்கேயோ ஒரு விஷயத்தில் ஒரு தப்பாக நடந்துட்டுறதுக்காக வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே போயிடாது. இதில் ஒரு ரொம்ப நாள் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, சில ஏற்றுக்க முடியாத விஷயங்கள்னு இருக்கும்ல, பாலகுமாரன் கதை தான் அதுன்னு நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சால் அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாலகுமாரன் கதையில் ஒய்ஃப் அவரும் அவங்களோட கூட ஒர்க் பண்ணுற பொண்ணும் வந்து வெளியூரில் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அவங்க 2 பேருக்குள்ளார கொஞ்சம் செக்ஷுவல் இன்டிமேசி நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. உங்களால் அப்படி சொல்ல முடியாது, எனக்கு இப்படி சொல்ல ஆயிடும். அது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவாப்ல. ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்ட போது ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, இது சரி ஓகே பசி எல்லா மாதிரி தானே, இது பரவாயில்ல விட்டுரு, சமாதானப்படுத்திக்கிறதுக்காக. இப்போ இதே ஒய்ஃப் போயிருந்தா அதேதான். நான் அதை அப்புறம் சொல்றேன். இது வந்து அப்படி சொல்லும்போது இல்லை, நான் எனக்கு வந்து அப்போ ஒரு ஒய்ஃபாவே அவங்க எப்படி அதை இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வரும்பொழுது என்ன அப்படின்னா, அதுதான் நான் சொல்வேன். நான் ஒரு கட்டத்தில் இவங்கள்ட்ட கேட்கும்போது அதுதான் சொல்வேன், காதலோட காமமும் வெறும் காமமும் வேற அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நானுமே பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது என்னால் ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு கதையாக கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படி அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த கேள்வியாவே கேட்காதா அப்படின்னா வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நானுமே வந்து நிறைய அதை பற்றி யோசிச்சிருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது பெண்கள் நடக்கலையா, பெண்கள் இல்லையா அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அந்த மாதிரி வந்து மனைவி அப்படி இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் கணவர் கூட தான் இருந்தார். ஒரு நாள் அதை பற்றி வந்து பேசவே இல்லை. அதுக்கு தான் நான் இந்த சீரியல்லே இன்னொரு விஷயமும் பாருங்கன்றேன். இதே விஷயத்த ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டி வந்து சொல்லும், சொல்ற வேடம் சொல்லி தொலை. அது வந்து என்ன பண்ணும், மேட்டர்லாம் முடிஞ்சிடும். ஹனிமூன் போயிருப்பாங்க, அவங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கோம், ஹனிமூன் போயிருப்பாங்க. முடிஞ்சதுமே சொல்லும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவன் வந்து என்ன மாதிரியான ஆள், அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், எடுத்ததுமே எனக்கும் இன்னொருத்தருக்கும் தொடர்பு இருந்ததுன்னு டக்குன்னு
சரி ஓகே உனக்கு இருந்துட்டு போகட்டும், எனக்கு இப்போ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அது நடந்து முடிச்சு இல்லைங்க நீ அதை பற்றி கேட்டே ஆகணும் என்கிட்ட அப்படின்னு என்ன அப்படின்வோம். இல்லை எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்தது, நாங்கள் வந்து ஒரு தொடர்புனா எங்க 3 மாதம் ஓடி போகிற அளவுக்கு தொடர்பு, ஓடி போயிட்டோம். அங்க போய் நான் கர்ப்பமாயிட்டேன்னு அது இல்ல கர்ப்பமாயிட்டேன் அதை தான் கலெக்ட்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம். கர்ப்பமாயிட்டேன், அவன் வந்து பணத்தாசை, அவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், அந்த குழந்தைய நான் கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இதை நான் எங்க அம்மா, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் வந்தேன், எங்க அம்மா சொல்ல விடலை அப்படின்னு சொல்லும். இது கதையில அந்த கேரக்டர் மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. தயவுசெய்து உங்க பாஸ்டர் வந்து தப்பு நாங்க எல்லாத்தையும், அதுவும் முக்கியமா முதலே முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா உடனே டிவோர்ஸ் ஆகிடும். எல்லாரும் அந்த மாதிரி கதை கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் இல்லை ஒரு ஜாலிக்கு தான் சொல்கிறேன். சில பேர் எடுத்துக்குவாங்க, சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ அவங்க சொன்னாங்க. இந்த பக்கம் ஒரு கதையில் புருஷங்காரன் சொல்கிறத பொண்டாட்டி எடுத்துக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி செஞ்சதை வந்து புருஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம ரியல் லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு உதாரணமாக இப்போ சீரியஸாக இங்கே எடுத்திருக்காங்க. ஒரு புக்கில் படித்த கதை, அதை என்னால் நான் ரொம்ப நாள் வரைக்கும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாமல் இருந்தது. இப்போ ஜாக்கி பேசுகிற மாதிரி இதே மாதிரி இப்போ இவ போயிட்டு வந்திருந்தா இவன் சும்மா இருந்திருப்பானா அப்படி என்ன பேச்சு, அப்போ அந்த மாதிரி எடுத்துக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது என்னென்னா, அதை எடுத்துட்டு ஓ இது வேற அது வேற, அது அன்னியோட முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து வந்து நடத்து பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா ஆண்கள் இருக்காங்கங்கிற காரணம் தான் நான் வந்து அதை காரணம் என்னன்னா, ஆணுக்கு தெரியும் இது வந்து ஏதோ ஒரு ஸ்லிப், நம்மளுக்கு வந்து 70 ஸ்லிப்பு நடக்கும்போது அங்கே 2 தானே நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏப்பா ஏற்கனவே வந்து ஏதாவது கதையை கட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த கதையை எழுதும்போது பாலகுமாரன் வந்து மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டார். ஏன்னா அவர் 2 பொண்டாட்டி அவர் ஒரே வீட்டில் வச்சிருந்தாரு. அதனால என்னாச்சுன்னா, இது பாரு இதை நியாயப்படுத்துற மாதிரி இவர் எழுதுறாருன்னாங்க. ஆனா எங்கேயோ நடந்த கதை அக்செப்டபிள் இந்த விஷயங்கள் சரி. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கணவர் இந்த மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு, நான் நிறைய பார்த்துருக்கேன், ஓடிப்போன மனைவியை கூட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல ஓடிப்போன மனைவியை கூட்டு வந்து கணவர் வச்சுருப்பார். சரி சண்டைகளில் கேட்டுருக்காங்க, போயிருக்காங்க, ஆனால் வீட்டில் இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்போ இங்கே 2 சாரருமே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஆண் பக்கமும் நடந்திருக்கு, பெண் பக்கம். அவங்க ஏஜுக்கு அவங்க பாசிச்சது அந்த ஒரு கதை தான். ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்க நிறைய பார்க்க ஆமாம் இல்லை அந்த கதைக்கே நம்ம தூக்கம் இல்லாமல் இருந்தோம், இந்த கதைக்கு இப்போ இந்த மாதிரி கதைலாம் என்னடா டேய் என்னடா இப்படி எல்லாம் நடந்திருக்கான், அவன் எப்படா வச்சு வாடுறான். அப்போ இதையெல்லாம் நடந்த பிறகு இந்த உறவு எப்படி இவங்க வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்கே வந்து இவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் நல்லா, நான் அந்த தளபதி படத்தையே சொல்கிறேன். இப்போ இவங்க இந்த ஒரு கதை சொன்னாங்க. என்ன யாழ்னி பாய் ஓகே கார்டு எங்கே வச்சிருக்கியா? போட்டு விட்றேன் போ ஜாக். இந்த மாதிரி வெளியில போனாலே 4 பவுண்ட் ஆயிடுது ஜாக். ஏன்னா அவங்க வந்து டீ குடிக்கிறாங்க. அந்த பபிள் டீ, மானங்கட்ட மூத்திர டீ, பபிள் டீ இல்ல, அங்க போய் மசாலா சாய் குடிச்சிட்டே படிக்கிறாங்க 2 பேருமா ஒரு புக் ஷாப்ல. நேத்து கேட்டேன் எப்படி என்னடி அப்படின்னு. நான் இல்லைப்பா மசாலா இருங்க, டீயை குடிப்போம், வாங்குவோம், டீ வைப்போம், நிறைய படிச்சுட்டு இருக்கோம்பா. அப்புறம் கொஞ்சம் நேரம் மிக்ஸி கேட்போம். நாங்கள் இந்த கடலூரில் கெடிலம் பாலத்தில் ஒரு பாலம், பிரிட்டிஷ்காரன் காட்டின பாலம், அதுக்கு போய் அங்கே உட்காந்து படிக்க போகிறோன்னு இங்கேருந்து போவோம். என்ன அங்கே போனால் அப்படியே அமைதியாக இருக்கும், ஆலமரம் இருக்கும், பழம் அந்த சிவப்பு பழம் கீழே விழுந்துருக்கும், குருவி கத்தும், ரம்யமாக இருக்கும். அப்படி அந்த மழைலாம் இருந்தால் சூப்பராக அப்படியே அடர்த்தியாக இருக்கும். நடுவில் ரயில் இன்ஜின் வந்து புசு புசுன்னு போகும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, அங்கே போய் படிக்கிறேன்ட்டு போயிட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு 2 பாரா படிப்போம், அதுக்குள்ளே குயில் கத்தும், அந்த பக்கம் மாடு ஓட்டிகிட்டு இருப்பான், ஆழம் ஆழம். திடீர்னு பார்த்தா இந்த கஞ்சூரர் கோயிங் டு அப்படின்னு படிக்கும்போது டமால்னு பார்த்தா அந்த பக்கத்துலேருந்து ட்ரெயின் ஒன்று வரும், அதுங்கெல்லாம் கை கட்டு போகுங்க. இப்படியே போயிடுன்னு வச்சுக்காங்களேன். பட் அப்போ 4 பவுண்ட்லாம் இல்லை, அப்போ 4 பவுண்ட் உங்கள்கிட்ட இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனில் படிப்பு மேலே அப்படி இருக்கிறவங்க தான் இப்போ புக் பிரியர்கள், ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக படிக்கிறவங்க. அப்படி நான் ஆரோவிலுக்கு முதல்ல போகிறேன். ஒரு வெள்ளக்காரன் வந்தான், நானும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடுவோம், நானும் என் ஃப்ரெண்டும் போய் நாங்கள் ஒருத்தராக வெயிட் பண்ணுறோம். அவன் ஒரே ஒரு கோக் வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டு படிச்சுட்டே இருக்கிறான். அது என் வீட்டிலே நடக்கணும். இது எப்படா மச்சான் அப்படின்னு ஒரு ஆஃப் ஆயில் ஒன்று வாங்கினா, ஒரே ஒரு கோக் வாங்கினா அவன் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். எப்படா மச்சானா அப்படிதான் அப்படின்னா. என் வீட்டில் இப்போ 4 பவுண்டுக்கு வந்து நிற்குது. எஸ் ப்ளீஸ். நான் அந்த ஷூஸும் வந்து வாங்கணும், நான் அப்படியே வாங்கிட்டு வந்துரு. நான் உனக்கு போட்டிருக்கேன் காசு. How much have you put so I'll be conscious of my spending because I also want to see ஷூக்கு 4 பவுண்ட்ஸ்னு சொன்னேன். ஓகேவா?
இதுக்கு 4 மூத்திர டீக்கு 4 4 pounds pounds 9 pounds போட்டிருக்கேன். Yeah, I also wanted to buy some for Ramona as well. For why? Because லாஸ்ட் டைம் தானே நீ வாங்கி கொடுத்த. Amma, but then she's paid for 3 times consecutively. அது நான் யோசிச்சு இப்போ சொல்றேன். ரெக்கார்டிங்லேயே பேசுகிற பாரு எல்லாமே இந்த நேரத்தில் எல்லாம் வந்து போட்டு இந்த கதை மாதிரியே கிடையாது போ. Oh Yarni, message me Yarni. Message Yarni, please. No stationaries Yarni, please. பணம் போடாத ஏடியம்மா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் பேசுவோம் எதா இருந்தாலும் அப்போ பேசி இப்போ அதுக்குள்ள ரெக்கார்டிங் முடிச்சிருவோம். ஹே யார் ஐட்டா இந்த சைக்கிள் எடுக்கும்போது வடமலை கிட்ட போய் ட்ராங்க் கைது வாங்குற கதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. Okay. So what's the point? இல்ல அந்த வாட்ஸ் த பாயிண்ட் அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் எதுக்கு வந்தேன்? ஃபைனல் கன்க்ளூஷன் இல்லைங்க சொல்லுங்க. இல்ல ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் இது எதுக்கு நான் பேச வந்தேன் அப்படின்னா சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சில அதாவது அது எப்படி சுதா அப்போ இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறது தொடர்ந்து பண்ணுறவங்கள பற்றியோ இல்லை அவங்களுக்கு வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது நியாயப்படுத்துறவங்களா இருக்காங்க அதெல்லாம் நான் பேசலை. ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்னதாக தவறு நடக்கும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்கன்னு தான் சொல்றேன். இதே ஆள் இப்போ எனக்கு இதே மாதிரி நடந்ததுன்னா என்ன எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து போட்டு வாங்குற விஷயம் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக்சுவலி. அதே தான் இல்லை நான் அதையும் சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணு வந்து இதை இவ்வளோ விஷயங்கள் சொல்லுச்சு இல்லையா அவர்கிட்ட அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ்காரன்ட்டு அந்த பொண்ணு கேட்கும் உங்களுக்கு ஏதாவது மனசுல பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லுங்க கடைசியும் சொல்ல மாட்டான் ஆனா அவன் பண்ணிருக்கான். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். பாய் லவ் யூ. ஸோ அதனால வந்து இவர் இந்த கதையெல்லாம் எங்க செல்லுபடியாகும் நமக்கு தெரியும். அதனால அந்த இந்த கதைகள் இந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்றது வந்து நிறைய இடங்கள் நடக்கிற விஷயங்கள் தான். அந்த வழுக்கு விழுதல் வந்து குறைவாக இருக்கும். இது சாட்டாக இருக்கும், ஒன்றா இப்போ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பூதாகரமாக்கப்படும் போது வேறு விஷயமா எனக்கு ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா இந்த கதையை ஏன் இதை பேசணுன்னே எடுத்துகிட்டு வந்தேன்னா ஃபோனுக்காக ஒரு சண்டைங்க. அதேதான் செக்இன் பண்ணேன்னு சொன்னீங்க காமி அவன் ஒரு சேட் பண்ணிட்டு இருந்தான். நான் பண்ண மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னா அடிச்சுட்டான் தவற உணர்றான் போய் கெஞ்சுவான் அவகிட்ட ஃபோனை கூட வச்சுக்கோ வெறும் சேட்டு தான் நான் பண்ணேன் தயவு செய்து அதை யோசிக்காத. இன்னொன்று இந்த காலகட்டங்களில் சேட் மட்டும் கிடையாதுங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் செக்ஸுன்னு உள்ளார இறங்கும்பொழுது நிறைய ஆப்பு நிறைய அதாவது உங்கள் பாலியல் தேவைகளை நிறைவேற்றிக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பொண்டாட்டிகிட்ட ஒருத்தன் வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நான் சொல்ல வர்றது வந்து அதை நியாயப்படுத்தலாம் விரும்பல. பட் இப்படியான விஷயங்கள் நிறைய இடத்துல அந்த அவுட்புட்டுக்கு அவங்க எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. இதை இன்னும் ரொம்ப உடச்சலாம் பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் சொன்னேன் நினைக்கிற விஷயத்தை எதிராளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா இங்கே திருமண பந்தம் உறவுகளுக்கு எதுவுமே இருக்காது. ஒன்றும் இல்லை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க எனக்கு பணம் வந்தனால வந்தா நீ என்கிட்ட வந்து மரியாதை கொடுக்குறேன்னு அவன் நினைக்கிறத அவளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கதை சத்த மாட்டான். இது வந்து உதாரணத்துக்கு இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இருக்கும்போது ஏதோ கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சுன்னு யோசிச்சு பாருங்க. அவன் என்ன இதை நீங்கள் தனி ஒரு மனிதனாக உங்களை சீர்தூக்கி பார்த்து உங்களுக்குள்ளேயே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய பேட்னஸ் என்னன்ட்டு. ஆனால் வெளியில் எல்லாருமே நாம் ஒரு மாஸ்கோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. ரைட் திஸ் இஸ் ரைட். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து அவன் வந்து கேட்பான் அவன் சொல்லுவான் வெறும் சேட்டு தான் என் ஃபோனை நீ வச்சுக்கோன்னுவான். எந்த ஃபோனுக்காக ஒரு சண்டை போட்டதோ அந்த இடத்துல அவன் கன்க்ளூஷன் வந்துட்டு அவன் கன்ஃபியூஸ் பண்ணுறான். நான் சாட்டு தான் இது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதை வச்சுக்கோ என்னை மன்னிச்சிரு உன்னை தெரியாமல் நான் இந்த இடத்துல ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன் அப்பா இருக்காரு பேசிக்கலான் போது அந்த சண்டை பெருசாகி வெளியே போயிடும். இப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு. வெளியே போனவ எங்கே போகிறா ஊரில் அதான் இந்தியாவில் தான் நடக்குது சண்டை. அவன் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துடுறான். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே என்ன ஆகுதுன்னா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவன் அண்ணங்காரன் எல்லா பெண்களோடும் உறவில் இருக்கான். அப்பா வச்சிருக்கிற எல்லா சொத்தையும் காலி பண்ணுறான். இப்போ அவளுக்கு பணம் வேணும். அது மட்டும் கிடையாது அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற 6 லட்சம் $6 அக்கௌண்ட்டுக்கு வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான். யார் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு வெளியே வந்தால அந்த பொண்ணு. அண்ணன் வீட்டுக்கு போனால் அண்ணன் வந்து ஒரு ஊதாரியாக இருக்கான். அண்ணன் வந்து இவளை வந்து திட்டான் ஊர் மேயர்ன்ட்டு. ஏன்னா அவன் வந்து அங்கே வந்து ஒரு பையன் அந்த ரீல்ஸ் பையன்ற பையன் கூட டான்ஸ் ஆடுறான்றதுக்காக அவன் கூட பழக்கமாக இருந்தது வந்து ஊரில் எல்லாருக்கும் ரீல்ஸ் பண்ணும்போது தெரியுதுல்ல. அப்போ வந்து அண்ணங்காரன் வந்து தங்கச்சியை திட்டுவான். தங்கச்சி திட்டும் போது அவன் சொல்லுவா ஊர் மேய்ஞ்சிட்ருக்கா இவ புருஷங்கிட்ட சண்டை போட்டு இங்கே வந்துட்டு அப்படின்னு அவன் சொல்லும்போது சொன்னான் நீ கூட தான் சொத்தையே எழுதி வச்சிருக்கிற ஒரு கீப்புக்கு இதை நான் பேசட்டுமா. அப்போ ஆம்பளை செய்யும்போது அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பொம்பளை செஞ்சால் அவள் வந்து ஊர் மேயறா. அப்போ நீ என்ன மயிருக்கு மேய்ஞ்சா அப்படின்னு அவள் கேட்பான். இது ஒரு சிச்சுவேஷன். இப்போ அவன் என்ன செய்கிறான்னா இதை கேட்டாளா இப்போ இவனுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. அவள் சொல்லுவா
உனக்கு எப்படி சொத்து அப்போ அப்பாவுடைய சம்பாத்திய சொத்து வந்து எனக்கும் சேரணும் அம்மாவுக்கும் சேரணும், எஸ். நான் லீகல் நோட்டீஸ் அனுப்புறேன்ட்டு அவன் அனுப்புகிறான். இந்த பக்கம் என்னன்னா இவ வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்தணுன்றதுக்காக ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து வெளிவரணுன்றதுக்காக டான்ஸ் ஆடணுன்றதுக்காக ஒரு ரீல்ஸ் பண்ணுற பையன் கூட சேர்ந்தால அங்கேயும் அஃபைர் ஆகுது அவங்க கூட. இங்கே தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண் பெண் நட்பு மற்ற விஷயங்கள் இது எல்லாமே எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துக்குவீங்க, யாரு கூட உங்களோட நீங்கள் தஞ்சமாக வைக்குவீங்க. இதுதான் மனிதன் கூடி வாழும் சமூக விலங்குன்னு ஏன் சொல்கிறேன்னா அதான் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அதை சொல்கிறது. அப்போ அவங்க வந்து எங்கே ஒரு ஆண் அந்த நட்பில் அடுத்த கட்டத்துக்கு அது போகுது, ரீல்ஸ் தான் பண்ண போகிறா. பட் ஆனால் அவன் ஏதோ பேசுகிறான், ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி போகுது, அவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கான். அவனுக்கு வந்து இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு 10 லட்சம் அவனுக்கு வந்து இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அவன் வந்து இவகிட்ட சண்டை போடுறான். யாரு இந்த புருஷங்காரட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து இன்னொருத்தவங்க அஃபேர் ஆகி வந்தாலும் அவன் வந்து இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை வந்து சந்தி சிரிக்க விடாமல் நான் பண்ண அடிச்சுக்க எது புருஷன் வந்து யாருடைய சாட்டு வச்சுட்டு இருக்கான்ட்டு வெளியில் வந்து அண்ணன் வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு வந்து இருந்துட்டு அங்கே ஒருத்தவங்க கூட பழக்கமாகி அவங்க கூட அஃபேர் ஆகி அவனுக்கு இன்னொரு அஃபேர் வரும்போது இவங்களுக்குள்ள சண்டை வருது. இப்போ நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, அந்த சாட்டுக்காக நீ சண்டை போட்டல, இங்கே என்ன நடக்குது, வெளியில் வந்து இன்னொருத்தவங்க அஃபைர் ஆகி அவன் இன்னொருத்தவங்க உங்களுக்கு 2 பேருக்கு வந்து கல்யாணம் கிடையாது, உங்களுக்கு பாண்டே கிடையாது, அவன் யார் வேணாலும் இருக்கலாம், அவன் கூட இருக்கும்பொழுது உனக்கு அந்த பிரச்சனை வருது. ஓகே, இதில் என்ன காமெடினா அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு செத்துரும். அந்த பொண்ணு யார் கொலை பண்ணாங்க, புருஷங்காரன் கொலை பண்ணானா இல்லை இந்த அஃபேர் வச்ச புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்து அஃபேர் வச்சதுக்கப்போ வந்து அந்த டான்ஸ் ஆட ரீல் பண்ணுற அந்த பையன் கூட சேர்ந்தால அவன் கொலை பண்ணானா, ஏன்னா 10 லட்சம் அவளை கொடுத்துருக்கா. இந்த பக்கம் அண்ணங்காரன் கடனில் இருக்கான், அண்ணங்காரன்கிட்ட ஏற்று பேசுகிறா, அவன் கொலை பண்ணானா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதான் இந்த படத்தினுடைய, அதாவது இந்த ஒரு 4 எபிசோடில் நடந்த விஷயத்த சொல்கிறேன், ஸ்பாயிலர்ட்டு தான். ஆனால் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு சாட்டு, அந்த சாட்டுக்கு சண்டை போட்டு வந்த குத்தம் தான் இது இவ்வளோ தூரத்தை வந்து நிற்குது. அப்போதான் இதை தான் வந்து என்னென்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரியான சில சிக்கல்கள் சில விஷயங்கள் வரும்பொழுது என்னென்னா, இந்த தலையில் தண்ணி தெளிச்சுட்டு வந்துடுவாங்க. நான் அதுக்கு உதாரணமாக ஒரே ஒரு படம் தான் சொல்லுவேன். தளபதியில் இதே மாதிரி ஸ்ரீவித்யாவுக்கு யாரு கூடயோ முன்னாடி ஒரு உறவு, குழந்தை பிறந்து அதை ரயில் அனுப்பிச்சுவாங்க. ஆனால் அந்த குழந்தைய வந்து இவர் ஜெய்சங்கர் தேடுவாருங்க. அவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது என் குழந்தை தானே அவரால் அதை சொல்ல முடியுது. அப்போ இது எங்கே இந்த அடிப்படை வருது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே? ரைட், ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துடுச்சு, அவள் ரொம்ப நல்லவ, எங்கேயோ என்கிட்ட ஒரு தப்பு இருக்கும்ல, இதை எங்கேயுமே யாருமே உணர மாட்டாங்க. கணவனோ மனைவியோ இப்படியான ஒரு விஷயத்துக்கு போகும்போது அந்த மியூச்சுவல், அதுதான் நான் சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பாண்ட் இருந்தால் கூட அங்கே அலட்சியம் வந்துடுது. அந்த அலட்சியத்தில் என்னைக்காவது உங்கள் புருஷனை நீங்கள் கொஞ்சிருப்பீங்களா? என்னைக்காவது பொண்டாட்டியை அவன் கொஞ்சிருப்பானா? அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் சில இடத்துல நடிச்சா அது தொலைங்களா அப்படின்வாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நடிச்சு தொலை, அது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, அதை செஞ்சு தொலை அப்படின்வாங்க. ஆக மனிதர்கள் எல்லோருமே ஒரு நாடகமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அப்போ இங்கே சுயமரியாதை, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் மீறும்பொழுது தான் இங்கே பிரச்சனை அதிகமாகுது. அப்போ எங்கேயோ ஒரு நாள் சந்ததுக்காக வந்து முழு விஷயத்தையும் நம்ம வந்து தூக்கி போட்டுற முடியாது இல்லையா? அதை தான் வந்து அதீதமான காதல் காரணமாக நிறைய பேர் அதை ஏற்றுக்குவாங்க. ஜெய்சங்கர் யார், ஸ்ரீவித்யா யார்? கல்யாணம் பண்ணி அப்போ உனக்கு ஜெய்சங்கர் ஏதாவது அசிங்கமாக கேட்டால் யோசிச்சு பாருங்க, அவரை செய்யலை, குழந்தைகளுக்காக அவர் பண்ணுறாரு. இது இப்படி ஒன்று. சத்திரியன் படத்தில் பார்த்து அது மணிரத்னம் படங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக கடந்து போகிற விஷயமாக இருக்கும். அது வந்து அதனாலே வந்து மணிரத்னம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவில் அதை வந்து இந்த கெடுத்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கணுன்ற கான்செப்ட்ல இருக்கிற போது இதெல்லாம் வந்து அதை வந்து ஒரு பெரிய இல்லைன்ற மாதிரி அது மாத்தினாருன்னு சொல்லுவாங்க. இல்லை, அதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஜாக்கி. இப்போ இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள், இது சின்ன விஷயம் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு தடவை நடந்த விஷயங்களுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அங்கே மட்டும் இல்லை. அப்போ நீங்கள் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், ஏன் இது ஓவர் ரியாக்ட் ஆகுதுன்னா, இது ஃபுல்லாக வச்சுருந்த மற்ற விஷயங்களோடைய ஒரு அவுட் பர்ஸ்ட் ஆயிடுது. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கருப்பு சட்டை போட்டு மைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறவருன்னு வச்சுக்கோங்க, 5வது தெருவில் 7வது வீட்டில் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, மனைவிக்கான கரெக்டான மரியாதையுமா இருக்கட்டும், மியூச்சுவல் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சேட் பண்ணுறாருன்னு மனைவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அங்கே போயிடுது. தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே, பிரிச்சிருவேன், காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே, பூக்கள் தோறும் தேடி பார்க்கிறேன் அன்பே அன்பே,
பூவை போல வாடி போகிறேன் இங்கே இங்கே, காதல் மீதியில் ஒரு காதல், காதல் கிளி நீ எங்கே. சொல்லுங்க. அதுக்காக தான் 6 மாசம் பூவே பூக்காத இடத்துல வந்து உட்கார வச்சிடுறது. பூ வேற பூக்கு. பூ பூ போல் பூத்திருக்கு, காய் காய் போல். போலாமா? ஓகே. ஸோ இது நான் இதுக்காகலாம் சொல்லலை. பட் அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன அப்படின்றப்ப எல்லா இடத்தையும் யோசிக்கும்பொழுது இல்லை இந்த இடத்துலலாம் நான் கரெக்டாக தானே இருந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஏதோ ஒரு மிஸ் நேற்று யாழினி வந்து இது அதுக்குமே யாழினி எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு விஷயத்தில் இவன் உன்னை சீட் பண்ணிடுவான் அப்படின்னுச்சு. எதுக்கடி இப்படி சொல்லிட்டே இல்லை, நான் நேற்று லவர்ஸ் டே நேற்றே சொன்னேன். நான் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்காங்க, அது யாழினியால் மட்டும்தான் அப்படின்ட்டு. ஏன்னா யாழினி வந்து என்னென்னா பயங்கர லவ். இப்போ இந்த நிறைய பேர் எனக்கு அனுப்புகிற வாய்ஸ் நோட்டு இதெல்லாம் பார்க்குறாள்ல, கேட்குறாள்ல, இதை நான் ஏன் வந்து ஒரு சில இந்த விஷயத்த வந்து பொதுவாக வந்து அப்பாக்கள் வந்து பொண்ணுங்களை வந்து பார்த்துக்கவே கூடாது அப்படிலாம் அவங்க வந்து நிறைய கிடையாது. ஒரு 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 விஷயத்தை வந்து அப்பா கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டோம், அம்மா கிட்ட இருந்து ஒரு பார்த்து கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான் அங்கே விஷயம். இது ஹலோ, சரிடா, டேக் கேர். அந்த கூகுள் 360 என்னன்னு எனக்கு அனுப்ப சொல்லுங்க. கூகுள் 360 கொஞ்சம் அனுப்ப சொல்கிறாங்க அம்மா. இப்போ கனெக்ட் ஆகிக்கிறாங்களா அவங்க லைஃப் 360 அந்த லிங்க்கை கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க, அம்மா கனெக்ட் ஆகிக்கிறாங்களாம். ஓகே, தேங்க்யூ டியர், பாய், லவ் யூ, பாய். ஸோ 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 ஏன் அதனா வந்து எல்லாருக்குமே சில எல்லைகள் இருக்குது. இந்த எல்லைகளை மீற எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரிஸ் இருக்குல்ல, அந்த பவுண்டரிஸ் அவளும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்ல வரேன். இல்லை அது ஒன்று எல்லா புரிதலுமே இருக்குமா ஜாக்கி? இப்போவே என்ன இருக்காது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை புரிய வைக்கணும். அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். அப்போ அங்கே போயிடுவோம் ரொம்ப சப்ஜெக்ட் மீறி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா சீட் அப்படின்னு ஏதோ வரும்பொழுது நான் சொன்னேன், அவன் சீட் பண்ண போதில்லை. இல்லைம்மா, இட் ஷுட் நாட் பி லைக் கான்செஷுவல். 2 பேரும் ஒத்துக்கிட்டு பண்ணுவோம் இல்லை. இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தவங்க சைக்கோ மாதிரி இவனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, அப்போ நான் உடனே என்ன சொன்னேன், அப்போ அவன் பேரில் அது தப்பே இல்லையே. ஒருத்தர் சைக்கலாஜிக்கலாக என் புருஷனை வந்து ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்போது அப்போ அவன் பேரில் தப்பே இல்லையே. சாரி, நான் சிரிக்கிறதுக்கு உடனே தெரியும் எனக்கு, அதனால தான் உன்னை சீட் பண்ணுவான்னு சொல்கிறேன் அப்படின்னுச்சு. ஸோ இதுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் சைக்கலாஜிக்கலாக இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தேர்ட் பர்சனாக நின்று நம்மளால் அந்த இடத்துல அனலைஸ் பண்ணவே முடியாது. அந்த அனலைஸ் பண்ண முடியாத நேரங்களில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பட் இங்கே என்ன அப்படின்னா, ஜாக்கி சொன்ன மாதிரி எதுக்கு சண்டை போட்டோம், காரில் ஏறி அந்த பொண்ணு உட்காந்துரும், நான் அந்த ஃபோனையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்றவான். அப்போ அந்த இடத்துல பிரச்சனையே இல்லையே. அதை வாங்கியிருந்தா அது பிரச்சனையே இல்லை. அதை நடிச்சு அடிச்சா அதெல்லாம் அதுக்கு நீ வந்து திரும்ப நீங்க வேற மாதிரி ஏதோ பண்ணு, அவனை அழவை கதறவை, அவனை வந்து என்ன வேணாலும் பண்ணு. பட் ஆக்சுவலாக அப்போ உங்களோட ப்ராப்ளம் அதில் இல்லை. அப்போ வேறு எதில் இருக்குன்றது தான் நம்ம அங்கே பார்த்துருக்கணும்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ வேற எங்கேயோ ஒரு விஷயம் இருக்கும்பொழுது அதை நம்ம கணவர்கள்ட்ட பேசலை. உதாரணத்திற்கு இப்போ நானாவே இருக்கட்டும், பயங்கர மியூச்சுவல், நாங்கள் 2 பேரும் அப்படி ஒரு இந்த கப்பிள்ஸ் அந்த கப்பிள்ஸ் அப்படின்னும் பொழுது சில விஷயங்கள் நான் ரொம்ப வருஷம் வரைக்கும் இது என்னால் சொல்ல முடியுமா இவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம வச்சுருப்போம்ல. நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தையே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்தையே நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்கும். அதை வந்து நான் நிறைய இப்போ யோசிக்கும்போது நான் சொல்லுவேன், இதையே என்னால் ஒன்று கேட்க முடியாமல் இருந்ததில்லை. ஆனால் நம்ம வந்து அந்த அந்த ஒரு கட்டத்தையும் தாண்டி வரோம், நிறைய பேசுகிறோன்னு சொல்கிறோம், நிறைய பகிர்ந்தாலும் ஒரு 20% நமக்குள்ளார இருக்கும், நம்மளால் பகிரலாம் முடியாது அதை, இல்லையா? அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இல்லை, அது பர்சனல் ஸ்பேஸை பற்றி நான் பேசல ஜாக்கி. நான் சில விஷயங்களை நம்மளால் வந்து கேட்கவே முடியாது. வளர்த்த முறை எல்லாமே இருக்கு. வளர்த்த முறை நான் எப்ப பாரு சொல்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வரைக்குமே எனக்கு ஸ்லீவ்லெஸ் என்ன போட சொன்னீங்கன்னா எனக்கு வராது. எனக்கு வந்து அது எனக்கு ஒப்பாக கொண்டாடி கும்தாவா இருக்கணும் நம்ம யோசிக்க கூடாது, இருக்காது, நடக்காது. இல்ல பொதுவா சொன்ன மேடம், தட்ஸ் ஆல். சோ அந்த மாதிரி நமக்குன்னு சில ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை தான் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் தள்ளி இருந்து பாக்குறது அப்படின்றது. புடவையாவது கட்டு வந்தாலேன்னு சந்தோஷப்படுவேன். எனக்கு புடவை எனக்கு கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுதான். இல்லை இது உண்மை இல்லைங்க, எனக்கு அது பிடிச்சதுனாலே வள்ளியம்மாவில் சேர்ந்து 3 வருஷமும் புடவை தான். அதனால அந்த மாதிரி நம்மள அதுக்கு தான் நான் இந்த அதை தள்ளி நின்று யோசிக்கிறதில்ல. அப்போ நம்மளோட பிரச்சனை என்ன, ஃபோன் அவன் சேட் பண்ணதில்லை,
இதுல இன்னொன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கே உரியது இருக்கு. இது ஆண்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி பீயிங் எ விமன். எங்கேயாவது இவன் என்ன பண்றான்? அத கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறதே நமக்கு நெறைய நேரங்கள்ல இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, இது நான் எத்தனை பேர் இருக்கோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஓ ஓகே. நம்ம கரெக்ட்டா தான் யோசிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அங்க நமக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னாங்க, அதுதாங்க. மென்யூகம் வந்து பெருசா வந்து நிக்கும். அப்ப நீ என்ன வேவு பாக்குற. இதை வந்து நீங்க 2 பேருக்குமே புரிச்சுக்கலான்றேன். அதேதான். பொண்டாட்டியை கேட்டாலும் அப்ப நீ என்ன சந்தேகப்படுற. அதேதான். புருஷங்காரன் பார்த்தாலும் பொண்டாட்டி சொல்லுவா என்ன நீ சந்தேகப்படுறியா அப்படின்னுவா பொண்டாட்டிக்காரி அதே மாதிரி வேவு பார்த்துட்டான்னு வச்சுக்காங்களேன், சாட்டையோ இல்லை மற்ற விஷயத்தையோ அவங்க வந்து ஒரு ஏதோ ஒன்று எடுத்துட்டான்னு வச்சுக்காங்களேன், எஸ். அங்கேயே அது உடஞ்சிடும்ன்ற. அதேதான். ஸோ இந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் புரியுது. உங்களை வந்து மானிய தேனே பொண்ணே பேசுகிற ஒரு கணவனையாக இருக்கட்டும், உங்களுக்கு தான் உலகம்னு சொல்கிற மனைவியே இருக்கட்டும், அன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க. இது வரையிலும் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு, என்ன ஒரு சரியா இல்லையே நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணியே இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்காங்களேன், அங்கேயே அது உடஞ்சிடும்ன்றேன். இந்த சில விஷயங்களை பொறுத்தவரை அதை ஜஸ்ட் லைக் தட்டாக அதை கடந்துக்கிட்டே போகும்போது, ரொம்ப பெருசாக போகும்போது மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்கன்னா போதும். ஐயையோ இந்த விஷயம் நம்ம சரியாக பார்த்துக்கணும், இதை நம்ம இதுக்கு மேலே போகக்கூடாது, இவ்வளோ தூரம் அது போயிடுச்சு. எப்பயுமே மூடி வச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அதுக்கு வேல்யூ. திறந்து காட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. போடா மயிருன்ட்டு அவளும் போயிடுவா, போடி மயிருன்ட்டு இவனும் போயிடுவான். இங்கே போடி மயிறு போடா மயிருன்றதை விட வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை கடந்து வந்துட்டுருக்கீங்க. பட் இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் அவங்க சொல்ற மாதிரி உனக்கு அவனை எங்கேயோ ஒரு இடத்துல பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துல விலகிறதுக்கும் நீங்க ரெடியா இருக்கிற, எங்கேயோ அவனை இதுக்கு முன்னாடி விட்டு கொடுத்துருக்கான், அப்போ உன் மனசுலயும் கொஞ்சம் இருக்கு. புரியுதுங்களா? இதுல நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான பிளவுக்கு பிறகுங்க நிறைய கணவனோ மனைவியோ அந்த முன்னாள் மனைவி முன்னாள் கணவன் அவங்க நினைச்சு ஏங்குறாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். சரி, இதெல்லாம் அவங்களுடைய சிச்சுவேஷன் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பார்வை சம்மந்தப்பட்டது. இப்போ இதுதான் பாலகுமாரன் நாவல் படிக்கும்போது இருந்த ஒரு பார்வை, இன்னைக்கு ஒரு பார்வை வேற வேற. அதுக்குதான் உதாரணங்களோட நம்ம பேசுறோம். இப்பயும் நாங்கள் 2 பேரும் ஐடியல் கப்பலாக இருந்தாலும் எங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குன்றேன். ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஒரு பிரச்சனை அப்படின்போது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு அதன் பிறகான டிசிஷன்ஸை எடுக்கும்பொழுது, இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி யாரையோ பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் முன்னாடி பேச தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்ச உடனேவே நீங்கள் ஏதோ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி நீங்கள் ஒரு பெரிய விஷயமா அதை எடுத்துகிட்டு போகும்போது என்னது பண்ணாதான் என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கு வந்துடுது இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கவுங்க காதல் அவங்கவுங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு ஸ்டெப்பை தள்ளி நின்று பார்த்து அதை அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் என்ன இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் என்னென்னா, எல்லாம் நடந்து அந்த பொண்ணு இறந்தும் போனதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்டால் தாங்க முடியாமல், நான் வாழ்ந்திருக்கேன், என்னோட மனைவி தானே, அவளுடைய இறுதி சடங்கை நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாப்ல அவர். ஸோ புருஷன் வந்து நிப்பாப்ல. ஸோ இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல காதல் இருந்திருக்கு, அந்த காதலை வந்து ரொம்ப அந்யூன்யமாக அணுகிருக்காங்கன்றது எல்லா உறவுகளுமே. பிரிந்த பிறகும் சில உறவுகள் நம்ம நினைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள கூட அவங்க வந்து அந்த மகிழ்ச்சியான நேரம் நம்மளுக்குள்ள இருந்திருக்குன்றது தான் இங்கே சொல்ல வர்றது. எல்லாத்த விட ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. இதில் ஒரு என்ன விஷயம்னே தெரியாமல் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். அது அதனால் இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ இதே தான் ஜோசப்னு ஒரு படம் ஆக்சுவலாக, அதுலேயும் அதே மாதிரி தான். அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகிடும். ஆக்சுவலாக டிவோர்ஸ் ஆகிடும். அந்த பொண்ணு வந்து அவன் போலீஸ்காரன், அவன் ரொம்ப குடியெல்லாம் குடிச்சிட்டு இருப்பான்றதுனால பிடிக்காது, வந்துடுவாங்க. அவங்க வந்து இன்னொருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்து அவங்க இறந்துருவாங்க. இப்போ இறுதி காரியம் நடக்குது. அதாவது ரியல் புருஷன் என்ன பண்ணுவான்னா, முன்னாள் புருஷனை கூப்பிட்டு வந்து மரியாதை செய்ய. அதுதான். ஆக அன்பு செலுத்துறதுல வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கூட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணும்போது அது வந்து இடைவெளி இன்னும் அதிகம் பெருசாகிடாது. இங்கே வந்து கொலையில் முடிஞ்சும் போது எனக்கு தோணுன ஒரே விஷயம் வந்து, அவன் எந்த ஃபோனுக்காக கேட்டே அவன் கொடுத்துட்டான், ரியாக்ட் பண்ணிட்டான். அதுக்கு நீ என்ன தண்டம்லாம் வேற மாதிரி கொடு. ஆனால் நீ அதுக்கப்புறம் வந்து நீ என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, அவங்ககிட்ட இருந்து பணம் எடுக்கிற. இங்கே என்னன்னா அவனை மிரட்டுற. அவன் என்ன இப்போ இவ்வளோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றது அப்படின்னும் போது இது எங்கெங்க போகுது. எல்லாத்த விட லாஸ்ட்டாக இன்னொரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அவங்ககிட்ட விட்டு கொடுக்குற அளவுக்கு நீ தயாரா இருக்க, அவனுக்கிட்ட நீ விட்டு கொடுக்குற அளவுக்கு தயாரா இருக்க அப்படின்னும் பொழுது அப்ப ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பேஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த விஷயங்கள்ல ரொம்ப யோசிச்சு பார்த்தா வந்து ஒண்ணு அவங்க தன்னை கொண்டாடாதவனா இருந்திருப்பான் கணவன்,
அப்ப அதனால வந்து இப்ப கொண்டாடுற இவனை கண்டும்பொழுது உங்களுக்கு வந்து பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தும் அப்படின்றது தான். எஸ். ஆனால் எல்லா நேரத்துலையும் மடியில் தூக்கி வச்சு கொண்டாட முடியாதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். அது அந்தந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறதுலையும் ரொம்ப கவனம் தேவை அப்படின்றது தான். ரொம்ப ரொம்ப என்ன கையில் வச்சு நடக்கிற மாதிரி தான் உறவுன்றது. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றுமே இல்லாதவன் எந்த பற்றியும் கவலைப்படாதவன் தாட்புட் தஞ்சாவூர்னு அந்த எண்ணெய் சட்டியை தூக்கி போடுவான். கையில் எண்ணெய் வச்சுட்டு இருக்கோம், ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும், தழும்பு கூடாது, ஜாக்கிரதையாக வச்சுக்கணுன்ற மாதிரி தான் இது. ஸோ இது குறித்தான ஒரு விஷயத்தை தான் நான் பேசணும். நான் நேற்றே பேசணும்னு நினச்சேன். கடைசியில் அது விவாகரத்து லெவலில் வந்து நின்றுச்சு. ஸோ நேற்று வந்து நிறைய இடங்களில் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்றதுனால எங்களால் பேச முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் அந்த 15 இது பேசுகிறேன். இது உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கான ஒரு கேள்விகள் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கலாம், பண்ண முடியாத விஷயங்களாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து பின்னணிகளை தாராளமாக தெரியப்படுத்துங்க. ஸோ வேறு என்ன, நிறைய எஃபர்ட் போடுறோம். நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு வந்து லைக் லவ்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. முக்கியமாக 2 பேர் வந்து எப்பயுமே அடிக்கும், எல்லாரும் போடுறீங்க. ஷர்மிளா நாராயணசாமி இந்த கமெண்ட் இல்லாத நம்ம வீடியோவே இருக்காது. வித்தவுட் ஃபெயில் ஷர்மிளா நாராயணசாமி கமெண்ட் இருக்கும். தேங்க்யூ ஷர்மிளா நாராயணசாமி. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் அதை வந்து நான் வந்து பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மெனக்கடல் இருக்குல்ல, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபாத்திமாபு அவங்களுடைய கமெண்ட்டு இந்த இடங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் என் கூட பழகுறீங்க, பேசுகிறீங்க, கொள்றீங்க அப்படின்றப்போ இந்த சேனல் மூலமாக நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கான விஷயமாக நீங்கள் அதை இன்புட் கொடுக்குறீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு வீடியோ வந்து வளர்ச்சி அடையும் போது நிறைய லைக் வேணும், கமெண்ட் வேணும். என்ன அதன் மூலமாக அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால தான் நம்ம வந்து இதை வந்து இன்னும் அவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க ஜஸ்ட் லைக் இட் போயிடுறீங்க. எல்லா உழைப்பும் வந்து எளிமை கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா 40 நிமிஷம் பேசுகிறேன்னா அப்போ அது எவ்வளோ யோசிச்சு பாருங்க. 10 நிமிஷத்தில் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். வாழ்க்கை பற்றின விஷயங்கள், என் லைஃப்பில் நடந்தது, வெளியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு தொகையராக எட்டு வந்து ஒரு இன்புட்டாக அவங்களுக்கு அதை கொடுக்கும்பொழுது அதற்கான வேல்யூஸும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போன மாதிரி போகாதீங்க. ஆனால் இந்த உழைப்பை மதித்து போடுற அந்த விஷயம் இருக்குல்ல, அவங்களுடைய வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடக்க எல்லாம் இயற்கை துணை மனசார சொல்கிறேன். இன்னும் நிறைய பேருடைய பெயர்கள் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய இடங்களில் அந்த பெயர்களை குறிப்பிட்டு அதுக்கான மதிப்புகளையும் மரியாதையும் செய்யணுன்றது என்னுடைய ஆசை. ஏன்னா யார் வேணாலும் இருக்கலாம், செய்கிறவனும் நிரூபித்து காட்டியவன் மட்டுமே அங்கே கொண்டாடக்கூடியவர்கள்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் இந்த மாதிரியாக யார் யாரெல்லாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற பெயர்கள் நான் சொல்கிறேன். இந்த கட்டுரை குறித்து இந்த விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களையும் பின்னூட்டங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நடந்த பார்வன் ஒன்று இருக்குல்ல, என் லைஃப்பில் இப்படி ஒன்று நடந்தது ஜாக்கி, என் மச்சான் லைஃப்பில் இப்படி ஒன்று நடந்தது, என் மாமனார் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, என் ஃப்ரெண்டு வீட்டில் இப்படி ஒரு நடந்தது, என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அதெல்லாம் இங்கே பின்னூட்டங்களை தெரியப்படுத்தலாம், வாய்ஸ் நோட் கொடுக்கலாம். முக்கியமாக இந்த நம்பரை நோட் பண்ணிக்காங்க. நிறைய பேர் வந்து பழைய நம்பருக்கு அனுப்பிச்சிட்ருக்கீங்க. 7010702025 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆடியோ நோட் அனுப்பலாம். ஓகே, எல்லாருக்குமே வந்து உங்களை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. 7010702025 இதுதான் வந்து நம்பர், புது நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்ந்து வாய்ஸ் நோட் வித்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா நீங்கள் கால் பண்ண எடுக்க முடியாது, ஏன்னா நிறைய வாய்ஸ் நோட்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் வரும். எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. முக்கியமாக இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது தான் கால் பண்ணுவோம். அப்போ அந்த ஃப்ளோ போயிடும். ஒரு கிரியேட்டருக்கு வந்து தேவை வந்து ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகாமல் ஒரு விஷயமா இருக்கும். நான் நிறைய நேரத்தில் எங்களுக்குள்ளே சண்டை வரும். என்னென்னா ஒரு ஆஃபீஸ் வந்து நான் போட்டிருந்தேன், எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு. குழந்தை இப்படி வந்து வருவாங்க. இப்போ இதெல்லாம் சகஜமாக ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் யோசிச்சு பாருங்க. அந்த நேரமும் நான் எல்லா நேரமும் ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஆனால் எல்லா நேரமும் பிஸியாக இருக்க முடியாது. அப்போ பிஸியாக இல்லாத நேரங்களில் உங்களுடைய ஃபோன் கால்ஸ், உங்களுடைய ஃபோன் கால்ஸ் இல்லாத வாட்ஸ்அப் கால்ஸ், வாட்ஸ்அப்பில் கொடுக்குற விஷயங்களை நான் பார்த்துட்டு என்னால் பதில் சொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்காங்க. டோன்ட் கால் ஃபோன் கால்ஸ். அதை நீங்கள் அதோட டோன்ட் மேக் ஃபோன் கால்ஸ். ஏன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ டைமில் வந்து அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், ஃப்ளோ போயிடும். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசணும்னு நினைக்கிது, என்னென்னு பேசலாம். சில இது மாதிரிலாம் ஆர்வமாக நான் எடுத்து பேசியிருக்கேன். எடுக்கும்போது அவங்க ஒரு கதையை பேசணும் ஆரம்பிப்பாங்க, ஐயோ இந்த இடத்துல தப்பாக எடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேருக்குமே சங்கட்டம். அதனால் அதை புரிஞ்சுக்காங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஆடியோ அண்டு வாய்ஸ் நோட். நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு எல்லாமே சொல்லியாச்சு இல்லை. மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.